ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் 2 பேரும் அங்கே சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுறாங்க. அது ஒரு பையன் பார்த்துட்டு பயங்கரமாக கத்தி அழுதுட்டு இருக்கான், எப்படி என்னை விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு, கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நான் பழி வாங்காமல் விட மாட்டேன். அந்த ஃபேங்கோட கம்பெனிக்கு அதுக்காக தான் நான் இப்போ ஒர்க்லேயுமே வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அங்கே சொல்லிட்டு இருக்கா. இதான் நம்மளோட ஹீரோயின். இவளோட நேம் வந்து ஏமி. நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் பாஸ், எப்படியாச்சும் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கோங்க, இல்லைனா உங்கள் கிராண்ட் மதர் சும்மா விட மாட்டாங்க. அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் உங்கள் பிரதருக்கு தூக்கி கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ நான் வந்துட்டு இப்போ மேரேஜ் பண்ணிக்கிற மூடில் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது நம்ம ஹீரோயின் மேலே வந்து இடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அவனுக்கு சின்ன வயசில் யாயான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ண ஞாபகம் இருக்குது. யாயாவா நீ அப்படின்ற சட்டி கேட்டதும் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, இந்த கம்பெனியில் வந்துட்டு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க எம்ப்ளாயி நான் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுகிட்டே ஹீரோ அப்படின்னா ஓகே, நீ இப்போ இருந்து என்னோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக வந்துட்டு ஆக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கான்ட்ராக்டையுமே காமிக்கிறாங்க. அப்போ அங்கே கான்ட்ராக்டில் சிலதெல்லாம் இவங்க வந்து சொல்லிட்டுருக்காரு, நீங்கள் வந்துட்டு அவர் ஃபேக் கேர்ள்கிட்ட வந்து கொஞ்ச நாள் நடிக்கணும், உங்களுக்கு அதுக்கு வந்து காசுமே கொடுத்துருவாங்க, ஆனால் நீங்கள் எந்த ஒரு எமோஷனலுமே அவர் கூட வந்து வச்சுக்கக்கூடாது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே உடனே கான்ட்ராக்டில் சைன் பண்ணிடுறா. ஹீரோவில் கூட்டிகிட்டு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கான், ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து மெசேஜ் பண்ணுறா, நான் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு நல்ல வழி கிடச்சிருச்சு, கண்டிப்பாக நான் வந்துட்டு யாரும் வந்து தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க உள்ளே வந்ததும் நீங்கள் என்ன நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, நான் இன்னும் ரெடி ஆகலை, இப்படிலாம் நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னதும் நீ உன் பேச்சை ஸ்டாப் பண்ணு, நீ இப்போ இருந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நீ அதை நான் மறந்துடாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து பாட்டிகிட்ட நல்ல விதமாக நடந்துக்கணும், அவங்க பார்த்ததுமே உன்னை பிடிக்கிற மாதிரி நடிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுமே அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது பாட்டி வந்துட்டு உங்கள் உள்ளே வந்து நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர் அங்கே வந்துட்டு பனிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப பயந்து போயிடுறா. ஆனால் இவங்கள பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு, நீங்கள் வாங்க, நீ என்ன இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறியா, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ நீ என்ன அவங்கள பார்த்துட்டு பரிதாபப்பட்டுருக்கியா, நீ அப்படிலாம் நினைக்காத, அந்த லேடி ரொம்பவே மோசமானவங்க, பார்க்க தான் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு விஷயத்தை காமிக்கிறான். நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்னோட அம்மாவை வந்து அவங்க ரொம்பவே வந்து மோசமாக ட்ரீட் பண்ணாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்துட்டு ப்ரெக்னென்ட் வந்து என்னோட அம்மா இருந்த அந்த பேபியுமே இறந்து போச்சு, இதனால தான் என்னோட சிஸ்டரையுமே நான் வந்துட்டு இழக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவங்க ஸ்டெப் மதர் மேலே பார்த்ததுமே வேகமாக கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் இழுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இப்போ வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ அவள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீ அந்த லாக்கர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த வேலையை உடனே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டடி ரூம்குள்ளே போயிட்டு அந்த லாக்கரில் வந்து கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ அங்கே வந்துட்டு ஒரு பர்சன் உள்ளே பிடிச்சி தள்ளி விட்றாங்க. அது நம்ம ஹீரோவோட ஸ்டெப் பிரதர் போல். நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் நான் வந்துட்டு அவரோட ஃபியான்ஸை, நீங்கள் யார் அப்படின்றத சொன்னதுமே நீ வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, சரி வா நம்ம வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். ஹீரோயின் போட்டு அடித்ததுமே எவ்வளோ தைரியம் தான் நீ என்ன அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிக்க வர்றான். அங்கே நம்ம ஹீரோயின் அவன் திரும்ப அடிச்சுட்டு இப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோங்க வந்துடுறான். நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ அவன் மேலே கையை வைப்ப, கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அவனை போட்டு பயங்கரமாக அடித்து விட்றான். நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அங்கே பாட்டி என்னாச்சு இவளுக்கு அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்ல வர்றான். இப்போ அதெல்லாம் இல்லை பாட்டி, என் மேலே காஃபி கொட்டிடுச்சா, நான் வந்துட்டு இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. நம்ம ஹீரோ நீ எதுக்காக அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லலைன்னு சொன்னதும் நான் தேவையில்லாம உண்மையை சொல்லி அவங்க ஹர்ட் ஆக மாட்டாங்களா, அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே அவங்க பிரதருக்கு வந்து அடிப்பட்டவங்க ஸ்டெப் மதர் கூட்டிகிட்டு வந்ததுமே இவனுக்கு என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் இவன் மேலே வந்து தெரியாமல் கீழே விழுந்துட்டான். நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போய் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்குமே தெரியும் நம்ம ஹீரோவோட வேலை தானே. அப்போ அவங்க பையன்கிட்ட யார் வந்துட்டு இதெல்லாம் பண்ணது, கண்டிப்பாக அவனாக தான் இருப்பான், அவனால் நம்ம வந்துட்டு பெரிய தொல்லை அடைஞ்சிட்ருக்கோம், ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் இதுக்கெல்லாம் காரணமே அந்த புதுசாக வந்திருக்க பொண்ணுதாம்மா அப்படின்றத சொல்கிறான். அங்கே ஜின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வர்றான். நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே சிஸ்டர் அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறான். அது எல்லாத்தையும் அங்கே பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பாட்டி நீ ஒன்றும் பயப்படாதம்மா அப்படின்றத சொல்கிறாங்க. அவனுக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் போகவுமே அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஐ திங்க் இவனுக்கு ரெக்கவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன், கூடிய சீக்கிரம் சரியாயிருவான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நான் என்னோட பிரதரை வந்து பார்த்துட்டேன், நான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜ் பண்ணுறா. நீ என்ன யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் என்னோட ஃபோன்லாம் பார்க்கக்கூடாதுன்னு அவள் சொல்கிறா. அப்போ பாட்டி இப்போ நடந்த எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கேர் பண்ணிக்கிறணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாட்டி நம்ம ஹீரோயின்ட்ட நீ இந்த பிரேஸ்லெட் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்ததும் இல்லை பாட்டி எனக்கு வேணான்னு சொல்கிறா. கண்டிப்பாக நீ வேணான்னு சொல்லக்கூடாது வச்சுக்கணுமான்னு சொன்னதுமே அவளுமே வாங்கிக்கிட்டு பிறகு நம்ம ஹீரோட்ட வந்து கொடுத்துடுறா. நம்ம வந்துட்டு என்ன ஒரே ரூமில் தான் தூங்கணுமா, நான் வந்துட்டு எப்படி தூங்க முடியும்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ எதை பற்றி கவலைப்படாத நான் வந்து சோபாவில் படுத்துக்கிறேன் நீ மெத்தையில் படுத்துக்கோன்னு சொல்லும்போது சோபா வந்துட்டு அங்கே பாட்டி தூக்க சொல்லிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு நீ வந்துட்டு கவலைப்படாமல் படுத்துக்கோ ஆனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லலாம். சரி ஓகே என்னோட பேமெண்ட்டை இங்கே இன்னும் கொடுக்கலேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ உடனே பேமெண்ட் பண்ணிடுறான். அதை கேட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாக இடுறா. பிறகு அவள் போய் படுத்துட்டு ரொம்பவே வந்துட்டு பயந்து போயிருக்கா. ஏதாச்சும் நடந்துருமோ என்னமோன்னு சொல்லிட்டே இருக்கா. நம்ம ஹீரோங்க வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு நிம்மதியாக தூங்குன்னு சொல்கிறான். இப்படி பேக் சைடில் பார்க்கும்போது அங்கே யாயா மாதிரியே அவனுக்கு தோணிச்சிருக்கு. அப்போ அங்கே ஒரு விஷயத்தை அவன் யோசிச்சு பார்க்குறான். யாயா வந்துட்டு அவனுக்காக ஒரு நம்பர் கொடுத்துருப்பா போல். இப்போ வரைக்கும் அந்த நம்பரில் தான் அவன் மெயில் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அவளை யாரோ கொலை பண்ணுறதுக்காக வர்றாங்க. அவள் பயந்து போயிட்டு அங்கே கட்டிலுக்கடியில் ஒளிஞ்சிருக்கா. தூக்கத்தில் பயந்து போய் கத்திட்டு இருக்கோமே நம்ம ஹீரோ என்னாச்சு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தினதுமே அங்கே அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சுடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் இப்படி நிலமையை பார்த்துட்டு என்ன பண்ணீங்க நேற்று நைட் அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டதும் நான் என்ன பண்ணேன் நீ தான் வந்து ஹக் பண்ணிக்கிட்ட அப்படின்றத சொல்கிறான். நீ நினைக்கிற மாதிரி எதுலாம் நடக்கலப்பா சும்மா வந்துட்டு நீ ஏன் கற்பனை பண்ணிட்டு இருக்காது அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஜின் அங்கே ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பர்சன் வந்து வேமா அவனை பிடிச்சி அங்கே உள்ளே தள்ளி விட்டுறாங்க கொலை பண்ணுறதுக்காக. ஆனால் அந்த இடத்துக்கு அங்கே பாட்டி வந்துட்டு எப்படியோ வந்து அங்கே அவனை காப்பாற்றிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அப்பா வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் நீ ஒன்றும் பார்த்துக்க தேவை கிடையாது நானே அவனை கேர் பண்ணிக்கிறேன் நீயே கூட வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பேன் எனக்குன்னே தெரியாதா நீ சொத்துக்காக தான் நான் அந்த டயத்தில் அவனை அடாப்ட் பண்ண சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. அதை கேட்டுட்டு அவருக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கும் போது அங்கே ஃபோட்டோ ஆல்பம்லாம் கொண்டு வர சொன்னதுமே பாட்டி இந்த ஆல்பத்தை காமிச்சு அவன்ட்டு நம்ம பேசணும்னா அவனுக்கு ஏதாச்சும் ஞாபகங்கள் வரும் அப்படின்றத சொல்லும்போது ஜின் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சிஸ்டர்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோக்குமே டவுட் ஆகிட்டு இவங்க 2 பேத்துக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஏன்னா இப்போ வரைக்கும் யார்ட்டையுமே அவன் எப்படிலாம் பிஹேவ் பண்ணதில்லை எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறான். அங்கே அவருமே ஓகேன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு கையில் அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க உங்களுக்கு வந்துட்டு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் நீங்கள் வந்து வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னதும் எதுக்காக டாக்டர் அதெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்க. பாட்டியும் நீயும் எடுத்துக்கோமா நீ எனக்குமே அப்படி தான் தோணுது அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஜின்னோட ரூம்லேருந்து யாரோ வெளியே போகிறாங்க. அதை பார்த்துட்டு அவள் வந்து அவங்களவே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அவங்க சொல்கிறாங்க ஏதோ வந்து அவனை பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே டாக்டரை கூப்பிட்டு அவனை பார்க்க சொல்லிட்டு அந்த பர்சனை வந்து மேலே வந்து பார்க்க போனதுமே அந்த பர்சன் பேசிகிட்டு இருக்காங்க. கொலை பண்ணுறதுக்கு எல்லாம் முயற்சியும் பண்ணாச்சு அவன் வந்து என்னத்துக்காகிறான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு அவங்க விரட்டினதுமே நம்ம ஹீரோயின் பார்க்கிங் ஏரியாவில் போய் மறைஞ்சிக்கிறா. நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி நான் இங்கே தான் இருக்கேன் நீ எப்படியாச்சும் வந்து காப்பாற்றுன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வரேன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே வந்துடுறான். ஆனால் வந்துட்டு யாரோ வேறவங்க நினச்சிட்டு அடிக்க போகிறப்ப அங்கே நம்ம ஹீரோ தான். பட் அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படியே மயக்கமாயிடுறா. அவளை அங்கே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்துருக்காங்க. பாஸ் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்க ஷாக் ஆகி தான் மயக்கமாயிருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு சரியாயிரும் அப்படின்றத சொன்னதும் எனக்கு என்னவோ எல்லாமே தப்பாக தோணிட்டுருக்கு வந்து கார்ட்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவருமே ஓகேன்னு சொல்லிடுறாரு. அசிஸ்டன்ட் பாஸ் இவங்க சும்மா சாதாரணமாலாம் இங்கே வந்து வேலைக்கு வரல. இவங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களை பற்றின நிறையா டீட்டெயில்ஸ்லாம் வந்து விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்துட்டு வேணுனே தான் அன்றைக்கி லிஃப்ட்டில் மோதிருக்காங்க. இவங்க வேறு எதுவும் ஐடியா பண்ணி தான் வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து கூட போயிட்டுருக்கும்போது அவகிட்ட வந்து ஸ்ட்ரைட்டாகவே கேட்டான் நீ என்ன பிளான் பண்ணி இங்கே வந்திருக்க என்ன விஷயத்தை நீ என்கிட்ட மறைச்சிட்ருக்க எதுக்காக என்னை பற்றி நிறைய விஷயங்களை நீ வந்து விசாரிச்ச அப்படின்றத கேட்டதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஆமாம் நான் விசாரித்தேன் அப்படின்னா தான் நான் உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் நான் வந்துட்டு உங்கள் கூட நெருக்கமாக வரலான்னு நினச்சேன். ஆனால் நீங்களே வந்துட்டு இப்படி ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. ஸோ வந்துட்டு எனக்கு காசு தேவைன்னு தான் நான் இதை பண்ணேன். ஸோ காசுக்காக வந்துட்டு நீங்கள் இப்போ என் கூட ஒர்க் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ பொய்யெல்லாம் சொல்லலைன்னு கேட்டதும் நான் ஏன் போய் சொல்ல போகிறேன் இதான் உண்மை அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோட கன்னத்தில் அவள் கிஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்னோட அம்மாவை தான் உன்னை மீட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். நீ வந்துட்டு அவங்க முன்னாடி ஒழுங்காக வந்துட்டு பிஹேவ் பண்ணணும் ஓகேவான்னு சொன்னதும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நான் வந்து ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோட அம்மாவை காமிக்கிறாங்க. அங்கே அவங்கள பார்க்க வந்ததுமே பையனை பார்த்ததுமே அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவங்க நீ தானே என்னோட ஹஸ்பண்ட் என்னை ஏமாற்றிட்டு என்கிட்ட சொத்தெல்லாம் பறிக்கலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டுட்டு வியர்டாக வந்து பிஹேவ் பண்ணதுமே அவங்கள வேமா அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்னாச்சு அவங்களுக்குன்னு கேட்டதுமே என்னோட அப்பா கொஞ்ச நாளில் இறந்து போயிட்டாரு
பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்னோட அங்கிள தான் அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பட் வந்துட்டு அவர் இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு, இன்னொரு வந்து ஒய்ஃபையுமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அதான் என்னோட ஸ்டெப் மதர் அவங்க வீட்ல இருக்காங்க. இவர் என்னோட ஸ்டெப் ஃபாதர் தான் அப்படின்றத சொல்றான். அத கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. இவனோட லைஃப்ல இவ்ளோ கஷ்டமா அப்படின்றத சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டுருக்கா. பிறகு 2 பேருமே கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோயின் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஜின்ன மீட் பண்ணிட்டு போலாமேன்னு சொன்னதும், இல்ல நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். இப்ப வான்னு சொல்லிட்டு அவன் வந்து கூட்டிட்டு போகும்போது, அங்க சூன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அங்க அவங்க ஸ்டெப் மதர் தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க போல. நான் வந்துட்டு உன்ன திரும்ப மீட் பண்ண வந்திருக்கேன். நீ என்ன வந்து ஞாபகம் வைக்கலையான்னு சொல்லிட்டு கேட்டதும், எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற விஷயம்லாம் பிடிக்காது அப்படின்ற சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு என் பாட்டு உள்ள போனதுமே, அவளுக்கு அங்க ரொம்பவே டென்ஷன் ஆயி போயிருது. அப்ப அது எல்லாத்தையுமே அவங்க ஸ்டெப் மதர் பார்த்துட்டு, இதுக்கெல்லாம் நீ அசரக்கூடாது. அப்படின்னா தான் வந்துட்டு நீ அவன் பக்கத்துல க்ளோஸா போக முடியும். அவனையுமே மேரேஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவுமே பார்த்ததுமே பாட்டி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு பேசும்போது, அங்க ஷூ வந்துடுறா. சின்ன வயசுல நாங்க எவ்வளோ க்ளோஸா இருந்தோம் பாட்டி. என்ன வந்துட்டு ஞாபகமே இல்லன்னு அவர் சொல்லிட்டாருன்னு சொன்னதும், அது சின்ன வயசு விஷயமா, அதனால தான் அவன் மறந்து போயிருப்பான் அப்படின்றத சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் என்ன நினச்சுக்கிறான்னா, நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுற பொண்ணுன்னு நினச்சுக்கிறா. அவளுக்கு அதெல்லாம் பெருசா தோணல. அவங்க உள்ள போனதுமே அவங்க ஸ்டெப் மதர் வந்து பேச வர்றாங்க. பட் பாட்டிக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்காது இல்லையா? அதுவாசி என் பக்கத்துல நீ வராதன்னு சொல்லிட்டு வேற இன்சல்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஜின்ன மீட் பண்ணுறதுக்காக அங்கே போனதுமே, அங்கே ஜின் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கான். பிறகு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு பாட்டிய பார்க்க போறான். அவங்களுமே ஒரு ஆல்பம் பார்த்துட்ருக்கவுமே, இந்த ஆல்பம் எப்படி பாட்டி உங்ககிட்ட இருக்குன்னு கேட்குறான். அவங்க ஃபேமிலியில வந்து தீப்பிடிச்சு இருந்தப்ப சில திங்ஸை மட்டும் தான் நம்மளால எடுக்க முடிஞ்சுச்சு அங்கேருந்து. அதில இதுவுமே ஒண்ணு அப்படின்றத சொல்றாங்க. இப்ப ஹீரோ நீங்க வந்து ஜின் மேல இவ்ளோ பாசம் காட்டுறீங்களே பாட்டி, என்ன விஷயம் அப்படின்றத கேட்டதும், உனக்கு ஒரு விஷயம் தெரியாம இருக்கு. உன்னோட அம்மாவோட பிரதரோட பையன் தான் அவன். அவனோட ப்ராப்பர்ட்டீஸ் தான் இது எல்லாமே. ப்ராப்பர்ட்டீஸ்க்காக தான் இங்க வந்து இவன வந்து அடாப்ட் பண்ணியுமே வச்சிருக்காங்க. உன்னோட அம்மாவும் அவங்க பிரதரும் சேர்ந்து தான் எல்லா சொத்தையுமே வந்துட்டு எல்லாமே வந்து சூப்பரா வந்து கொண்டு வந்தாங்க. உன்னோட அப்பா இறந்து போன பிறகு உன்னோட அங்கிள் வந்து எப்படியோ மயக்கி அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக வந்து கேட்க வச்சான். பட் வந்துட்டு அந்த பொண்ணுமே நம்பி மேரேஜ் பண்ணிக்கிட்டா உனக்காக. ஆனா அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தவங்கள போய் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்றத சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஷூ வந்து காஃபி குடுத்ததுமே நம்ம ஹீரோவுமே வாங்கி குடிச்சிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டு காமிக்கிறாங்க. அப்ப லீன்னு சொல்லிட்டு ஒரு பெர்சன்ட்ட வந்துட்டு அவ பேசிட்டு இருக்கா. நீ வந்துட்டு கஷ்டமா இருந்தா பேசாம கிளம்பி வந்துருன்னு சொல்லிட்டு, இல்ல நான் கண்டிப்பா பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க ஒரு பெர்சன் வராங்க. யார் நீங்க எதுக்காக இங்க வந்து நின்னுட்டுருக்கீங்கன்னு கேட்டதும், நான் இங்க இந்த டிரைவரா தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கிட்ட கேளுங்கன்னு சொன்னதும், ஆனா அந்த ஆளோட ஷூஸ் எல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு டவுட் ஆயிட்டுருக்கு. இல்ல எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போகும்போது, அவள அங்க கிட்னாப் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. பட் ஹீரோயின் எப்படியோ எஸ்கேப் ஆகி மேல ஓடி வந்துடுறா வீட்டுக்கு. ஆனா அங்க நம்ம ஹீரோ பார்த்தா அந்த காஃபி குடிச்சான் இல்லையா, ட்ரக்க கலந்து விட்டுருக்கா போல. அவனுக்குமே வந்துட்டு ரொம்ப நல்லா போதையாகி போயிருக்கு. நம்ம ஹீரோயின் இந்த இப்படி கிட்னாப் பண்ண விஷயத்த வந்து சொல்ல வரும்போது, அவளால பேசவே முடியல. மயக்கமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ நீ வந்து இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்றத சொல்றான். அதுக்கப்புறமே அவனுக்குமே கண்ட்ரோல் ஆகாம 2 பேருமே அங்க ரொமான்ஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோக்கு அங்க அசிஸ்டன்ட் மெசேஜ் பண்ணி விடுறாரு. அவங்க 2 பேரும் டிஎன்ஏவுமே மேட்ச் ஆகல பாஸ். அவங்க சிஸ்டர் கிடையாது போலன்னு சொல்லிட்டு. அத கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட நேத்து நடந்ததுக்கு அவன் சாரி கேட்குறான். அதுக்கப்புறம் ஒரு கார்டையுமே குடுத்து இத நீ வச்சுக்கோ அப்படின்றத சொல்றான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் வந்துட்டு பெருசே கிடையாது. நானுமே போதையில இருந்தேன். ஸோ தப்பு நடந்துருச்சு. நாம வந்து அடல்ட் தானே. இதுல என்ன இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கூலா பேசிட்டு இருக்கா. நான் வந்து உனக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு மேரேஜ் பண்ணனாலும் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும், அதெல்லாம் தேவை கிடையாது. காசு குடுத்துருக்கீங்களா போதும்ன்னு சொல்லிட்டு போறா. நம்ம ஹீரோயினுக்காக அவன் வாஷ்ரூமில் அங்கே மெடிசன்லாம் எடுத்து வச்சுருக்கான் போல். அதுக்கப்புறம் அங்கே எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்காக வந்துடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து அதை ஷூ வந்து இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நான் அவளை பார்க்கவே கூடாது, எங்கேயாச்சும் வேறு இடத்துல போய் தங்க வைங்கன்னு சொன்னதுமே, அப்போ அவங்க ஸ்டெப் மதர் நான் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேமா வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட சரியாக பேசாமல் இக்னோர் பண்ணுறதை பார்த்துட்டு, நீ இப்போ எதுக்காக என்கிட்ட சரியாக பேசாமல் இருக்க, நான் தான் உனக்கு வேணா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னு கேட்டதும், யார் வந்து உங்களை மேரேஜ் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டுட்ருக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் நார்மலாக தான் இருக்கேன்னு சொன்னதுமே, நார்மலாக இருக்கேன் அப்படின்னா என் கண்ணத்தில் வந்து இப்போ ஒரு கிஸ் கொடு அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே பண்ணிடுறா. சரி நீ என்ன வந்துட்டு இப்போ நான் வந்து உனக்கு மெடிசன் வச்சுருந்தேன் நீ சாப்பிட்டியான்னு கேட்டதும் ஹீரோயின் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு, நீ என்ன என்னோட பேபியை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னா எனக்கு ஓகே தான் சொன்னதும், நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் மெடிசன் சாப்பிட்டேன், நீங்கள் தேவையில்லாமல் எப்படின்னா டீஸ்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ மறைமுகமாக அவங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். எப்பயுமே சின்ன வயசுலேருந்து என் மனசில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருப்பா. ஆனால் நேற்றுலேருந்து நீ இருக்க. எனக்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுனால ஓகே தான் சொன்னாலுமே, இந்த மரமண்டை வந்துட்டு அதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறா.
அவங்க பிரதரை போய் மீட் பண்ணிட்டுருக்கா. அப்போ அவங்க பிரதர், நான் வந்துட்டு அப்பாவை கொலை பண்ணவங்க யாருன்னு சொல்லிட்டு தெரியும். அவங்கள நான் வந்து ட்ராப் பண்ணவான்னு கேட்டதும், அதெல்லாம் வேணாம். நீ ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம். நம்ம வந்து மெதுவா பார்த்துக்கலாம். ஆனா நீ வந்துட்டு யார்ட்டயுமே நான் தான் உன்னோட ரியல் சிஸ்டர்ன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னா நம்ம காரியமே கெட்டு போயிரும் அப்படின்றத சொன்னதும், அங்க அவனுமே ஓகேன்னு சொல்றான். அவன் இன்னுமே மென்டல் கண்டிஷன் சரியில்லாம தான் இருந்துட்டுருக்கான். அப்போ அங்க லீ வந்துட்டு அங்க மெசேஜ் பண்றாரு. ரொம்ப வந்துட்டு டேஞ்சரா இருந்துச்சுன்னா, நீ வந்துட்டு எதுவும் பண்ண வேணாம். பேசாம நீ வந்துரு. நீ வந்துட்டு போய் எதுலயும் மாட்டிக்க கூடாதுன்னு சொன்னதும், அதெல்லாம் கிடையாது. கூடிய சீக்கிரம் நான் வந்துட்டு கண்டுபிடிக்க வேண்டியத கண்டுபிடிச்சிருவேன். நான் லாக்கர வந்து பார்த்தேன் அந்த ரூம்ல. ஆனா வந்துட்டு இன்னும் ஓப்பன் தான் பண்ண முடியல. இன்னைக்கு எப்படியாச்சும் நான் ட்ரை பண்றேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட, "என்ன பாஸ் உங்க ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்ட் மேல உண்மையிலே லவ் வந்துருச்சான்னு?" கேட்டதுமே, நம்ம ஹீரோக்கு தான் லவ் வந்துருச்சு. அவன் அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். நைட் போல் நம்ம ஹீரோயின் எப்படியோ வந்துட்டு அந்த ரூமுக்கு உள்ளே போய் ஓப்பன் பண்ணிடுறா. ஓப்பன் பண்ணி அந்த ட்ராயரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நிறைய ஃபைல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது அங்கே உள்ளே யாரோ வர சவுண்டு கேட்குது. வேகமாக ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறா. பார்த்தா அவங்க ஸ்டெப் மதரும் அவங்க பையனும் தான் வர்றாங்க. அந்த ஜின்னோட ஃபேமிலியில் எல்லாத்தையும் நம்ம கொலை பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துடலான்னு பார்த்தோம்னா எதுவுமே வந்து நடக்க மாட்டுது பாருன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை எல்லாத்தையுமே கேட்டா. அப்போ அங்கே வந்து லைட்லாம் ஆஃப் ஆகி அங்கே வந்துட்டு ஏதோ வந்து அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. வீட்டுக்குள்ளே திருடங்க வந்த மாதிரி வேகமாக அவங்க பயந்துட்டு ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க அசிஸ்டன்ட்டுமே வந்துடுறாங்க. பாஸ் மேடம் இன்னுமே அந்த ரூமில் தான் இருக்காங்கன்னு சொன்னதுமே, சரி வரட்டும் அவ அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோ அவளை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயின் ஏதோ பண்ண வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்குமே தெரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மெதுவாக வெளியே வந்துட்டு அங்கே ட்ராயரில் கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சுட்டு அவள் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் படுத்துக்கிறா. நம்ம ஹீரோட்ட, என்ன வீட்டுக்கு யாராச்சும் திருடிங்க வந்துட்டாங்களா? நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்தேனா ரொம்ப பயந்து போயிட்டேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா வந்துட்டு அதான் எப்படியோ நடந்திருக்கு. நீ வந்துட்டு பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவன் போய் அந்த இதை எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. அங்க ஃபோனுக்கு வந்து அவங்க அசிஸ்டன்ட், அவங்களோட ஸ்டெப் மதர் வேற யார்ட்டயும் வந்துட்டு அங்க பேசிட்டு இருக்க வீடியோஸ் ஒன்னையுமே அனுப்பி வைக்கிறாரு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்க லாயர் லீ வந்துடுறாரு. இவர் தான் நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றவர் போல. "என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்களேன்னு?" கேட்டதும், "நான் வந்து உன்னை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேம்மா. அதனால தான் பார்க்க வந்தேன்னு" சொல்றாரு. அப்ப அங்க பாட்டி வந்துட்டு அந்த லாயரை வர வச்சிருக்காங்க. நான் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் ஃபேங்க்கே கொடுக்க போறேன்னு சொன்னதும், அவங்க ஸ்டெப் மதர் பயங்கரமா கத்திட்டு எல்லாத்தையும் கிழிச்சு போடுறாங்க. "அது எப்படி நீங்க கொடுப்பீங்க? நீங்க எப்படி என் பையனுக்கு துரோகம் பண்ணுவீங்கன்னு?" சொல்லிட்டு அப்போ அவங்க அப்பாவுமே வந்துட்டு கோவப்படுறாரு. அதை எப்படி எல்லாத்தையும் இவனுக்கே தூக்கி கொடுப்பீங்கன்னு, உங்களுக்கு வந்துட்டு என்ன ரைட்ஸ் இருக்குது இந்த சொத்தெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு? இதுனா உங்களோட சொத்தா? இது எல்லாமே அவங்க அம்மாவோட சொத்து. ஸோ அவனுக்கு தான் சேரும். இதான் என்னோட ஃபைனல் டிசிஷன் அப்படின்றத சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க, நீங்கள் வந்துட்டு எப்படி இவன் மேரேஜே பண்ணிக்கல, நீங்கள் வந்து இவனை நம்பி எப்படி வந்து இதெல்லாம் கொடுக்க போகிறீங்க? பாருங்கள், இவன் கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்டை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே சர்டிஃபிகேட்டை காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அங்கே பாட்டிக்கு வந்துட்டு ஷாக் ஆகிட்டு, இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்டதும், அதெல்லாம் உண்மை கிடையாது பாட்டின்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அந்த லேடி, இதெல்லாம் உண்மைதான், இவன் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ப்ரூவ் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு பாட்டிக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போகுது. அவங்க அப்பா வந்துட்டு அங்கே மெடிசன் கொடுத்துட்டு, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் அங்கே கம்பெனியை கொடுக்க முடியாது, மரியாதை எங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு கையை வாங்கிட்டு வந்ததும் கையை பிடிச்சிக்கலாம் ஹீரோ. தேவையில்லாமல் உங்கள் மரியாதையை கெடுத்துக்காதீங்க அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே பாட்டி நம்ம ஹீரோயின்ட்ட, நீ சொல்லுமா, எனக்கு வந்துட்டு இப்போ உடம்பு நல்லா தான் இருக்குது, நான் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அந்த இடத்துக்கு ஜின் வந்ததும் அங்கே பாட்டிட்டு அங்கே ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டில் வந்துட்டு எல்லாரும் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் பாட்டி வந்து ரொம்ப நல்லவங்க, இவங்கள நான் ஹர்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு, அப்படிலாம் எதுவும் கிடையாது பாட்டி, நாங்கள் 2 பேருமே உண்மையிலே லவ் பண்ணிகிட்ருக்கோன்னு அவள் சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு அப்படின்னா மேரேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 2 லாயரை வேறு அங்கே அசிஸ்டன்ட் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இன்றைக்கி மேரேஜை வந்து இவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்துச்சு பாட்டின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இப்போவே பண்ணுங்கன்னு சொன்னதுமே அங்கே 2 பேருமே மேரேஜை ரிஜிஸ்டருமே பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறான்னா, இது எல்லாமே ஃபேக்காக நம்ம ஹீரோ தான் ரெடி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, பட் ஹீரோ வந்துட்டு பெரிய ஆள், அவன் வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதுக்காக வந்து உண்மையிலேயே ஆளை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கான் போல். அது தெரியாமல் அவள் கையெழுத்துமே போட்டு கொடுத்துடுறா. உண்மையிலேயே மேரேஜுமே 2 பேத்துக்குமே ஆயிடுது. அதுக்கப்புறம் அங்கே லீவுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே போயிட்டுருக்கும்போது, உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ என்கிட்ட சொல்லு, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினை அந்த வீட்டில் இருந்து இவர் தான் காப்பாற்றிருப்பார் போல். அவங்க லாயரோட பையன் தான் இந்த லீயுமே. அப்போ ஹீரோ வந்துடுறா, இன்றைக்கி தான் எங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, ஸோ நாங்கள் பார்ட்டி பண்ண போகிறோம், நீங்களுமே இதில் கலந்துக்கலாமேன்னு சொன்னதும், இல்லை என்னால் வந்துட்டு கலந்துக்க முடியாது, எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து, ஹீரோ உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அவர் என்னோட சீனியர் தான், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு இப்போ கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்கன்றதுக்காக நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் இப்படிலாம் என்கிட்ட நிறைய கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு இப்போ உன்னோட ஹஸ்பண்ட் ஆகிட்டேன்ல முழுசாவே, அப்போனா நீ ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு ஒழுங்காக பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து அங்கே ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறான். இந்த நேரத்தில் நம்ம ஹீரோக்கு அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி, உங்கள் ஸ்டெப் மதரோட பேசிகிட்டு இருந்த அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, உங்கள் ஒய்ஃப் அப்புறம் அந்த ஜின் மேலே அட்டாக் பண்ண அந்த ஆள் தான் சொன்னதும், அவனை
அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அவருமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறாரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஜின்னை போய் பார்க்கும்போது அட்டாக் பண்ண அந்த பர்சன் அவன் கரெக்டாக வரைஞ்சிடுறான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து லீக் அனுப்பி விட்டதுமே, இதுக்கப்புறம் அங்கே இருக்க வேணாம், இருந்தால் டேஞ்சர் ஆயிரும், உடனே வந்துட்டு அவனை கூப்பிட்டுட்டு கிளம்புன்னு சொன்னதும் அங்கே அவளுமே கூட்டிகிட்டு போகும்போது அங்கே மெய்ட் வந்துட்டு நீங்கள் எங்கம்மா கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொன்னதும் உன்னோட பர்த்டேயில் அவனுக்கு ஷாப்பிங் வாங்க பண்ண போகிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஃபேன் கூட இப்போ வரைக்கும் ஞாபகம் இல்லாதது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பேபி எங்கே போயிட்டுருக்கா, எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை வம்பு பண்ணி எங்கள் ரூமில் கொண்டு வந்து விட்டான். நான் வந்துட்டு உன் கூட வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கேன்ற காசி, நீ வந்துட்டு தேவையில்லாமல் இப்படிலாம் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது, என்னை வெளியே விடுன்னு சொல்கிறா. ஆனால் நீ வெளியெல்லாம் போக முடியாது, ரூமில் தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அடைச்சி வச்சுட்டு போயிடுறான். பாஸ் நம்ம வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. அதே மாதிரி அந்த பர்சனையுமே அங்கே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பிறகு இங்கே ஸ்டெப் பிரதரை காமிக்கிறாங்க. அவன் ஒரு பொண்ணு கூட ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அம்மா கால் பண்ணி அவனை பிடிச்சிட்டாங்களா, நீ போய் எங்கேயாச்சும் மறைஞ்சுக்கோன்னு சொன்னதும் அந்த பொண்ணை தனியாக விட்டுட்டு வேமா அங்கே எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே லீட்டை கால் பண்ணி என்னை இப்படி அடைச்சி வச்சுட்டான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சாப்பாடெலாம் கொண்டு வந்து சாப்பாடை நீ சாப்பிடு அப்படின்றத சொன்னதும் எனக்கு சாப்பாடெலாம் ஒன்றும் தேவை கிடையாது, என்னை வெளியே விடுங்க அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க மாற்றி மாற்றி. நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டு மெசேஜ் பண்ணதுமே நம்ம ஹீரோ நீ இப்படி என்கிட்ட பேசக்கூடாது, அதுக்கப்புறம் நைட்டு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதுக்கு நான் வந்து பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு மிரட்டான். நேரம் கழிச்சு அவங்க ஸ்டெப் ஃபாதர் வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணிவிட்டு உன்னோட பிரதர் எப்படி நீ ஜெயிலில் போகலாடா, நம்ம வந்துட்டு அவனை எப்படியாச்சும் வெளியே எடுக்கணும், கம்பெனியுமே பேங்க்ராப்ட் ஆக போகுது, நீ தான் ஹெல்ப் பண்ணணும், உன்னோட அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் விற்று காசு கொடுன்னு சொன்னதும் நான் ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும் நான் உன்னோட அப்பான்னு சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்னோட அப்பா கிடையாது, நீங்கள் அவனோட அப்பா தான், எனக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, தேவையில்லாமல் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பேசுகிறதுக்கெலாம் வந்து உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு விருப்பமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினை மீட் பண்ண போனதும் உன் கூட கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சு போயிடுச்சு, நான் என்னோட வீட்டுக்கு போகணுன்னு சொன்னதும் இன்னும் 1 hour டைம் இருக்குது, நீ என் கூட வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். வரமாட்டா. என்னோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலையா, அவனை பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னதும் உடனே அவங்க கிளம்பி போயிட்டுருக்கா. டாக்டருமே செக் பண்ணிட்டுருக்காங்க, இவங்களை நல்லா கேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினை வந்து அவங்க அம்மா மீட் பண்ணிவிட்டு என்னோட பையனை நீ ஏற்றுக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குமா, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட வந்து ஒரு இடத்துக்கு போய் பேசணும்னு நினைக்கிறேன், வா நம்ம 2 பேரும் போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எனக்கு சொந்தமானது தான், நான் இப்போ உன்னோட பேரில் மாற்றி கொடுத்துட்றேன், இது என்னோட பையனுக்கு கூட தெரியாதமான்னு சொன்னதும் எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வேணாம் ஆன்ட்டின்னு சொல்கிறா. நீ அப்படிலாம் சொல்லாத, நான் வந்து அவங்க அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு பிறகு அவர் வந்து ரொம்பவே மாறி போயிட்டாரு, ஸோ காசுக்காக வந்துட்டு நாளைக்கு உனக்கு ஏதாச்சும் நடந்துடக்கூடாதுல்ல, என் பையன் அதே மாதிரி பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால தான் உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீங்கள் வந்துட்டு அவரை லவ்வே பண்ணலன்றப்ப எதுக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னதும் என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போன பிறகு நான் இந்த குடும்பத்துலேருந்து தனியாக பிரிஞ்சு போயிடலாம் தான் நினச்சேன், ஆனால் அவர் வந்துட்டு என்னோட ட்ரிங்க்ஸில் வந்து எதையே கலந்து என்னை வந்து தப்பான நடந்துட்டு அதை வீடியோஸ் எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணார், ஸோ அதனால தான் வந்து நான் மேரேஜ் பண்ண வேண்டியதாகிருச்சு, ஆனால் அந்த ஆளோட புத்தி வந்துட்டு கொஞ்ச நாள்லேயே ரொம்ப மோசமாகவே மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்கள யாரோ அட்டாக் பண்ணிடுறாங்க, யாருன்னு பார்த்தா அவங்க ஸ்டெப் மதரோட வேலை தான் போல். பிறகு அவன் ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு அங்கே ஹீரோட்ட கால் பண்ணி நீ வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 20 மில்லியன் காசையுமே கொண்டு வா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா வந்து அவன் தப்பு பண்ணிட்டுருக்கான்னு எனக்கு தெரியும், நீ ப்ளீஸ் அவனை எதுவுமே பண்ணிடாத, நானுமே உன் கூட சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டுமே அவன் கொலை பண்ணுறதை பற்றி பேசினதும் நீ தப்பு பண்ணிட்டுருக்கான்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. நான் வந்துட்டு இந்த வீட்டிலேருந்து என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு, என்னை யாராச்சும் மதிச்சிருக்காங்களா, என்னை யாராச்சும் வந்து லவ் கொடுத்துருக்காங்களா, ஸோ வந்துட்டு நான் எல்லாத்தையுமே இப்போ அடைஞ்சே ஆகணும், நீ என்கிட்ட வந்து நீடன் பண்ணி மன்னிப்பு கேளு, என்னன்னா நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினதும் நம்ம ஹீரோவுமே அதெல்லாமே பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறான். அவங்க அப்பா எவ்வளோ சொல்லியுமே அவன் கேட்க மாட்டான். அப்போ நம்ம ஹீரோ ஒரு உண்மையை போட்டு எல்லாரும் முன்னாடியே உடைச்சிடுறான். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த லேடி வந்து ரொம்ப வந்து நல்லவங்கடா, இந்த வந்துட்டு உங்களோட பையனே கிடையாது, இந்த பாருங்க டிஎன்ஏ வந்து அந்த டிரைவர் கூட தான் மேட்ச் ஆகுது, அதனால தான் அந்த ஆள் வந்து இவங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலையுமே ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவங்க கூட ஃபைட் வர ஆரம்பிச்சிருது. அப்போ அவன் அதெல்லாம் கேட்டுட்டு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு அங்கே ஷூட் பண்ண போய் பெரிய சண்டை வந்துடுது. நம்ம ஹீரோ வந்து அவங்க ஸ்டெப் மதர் வந்து ஷூட் வேற பண்ணிடுறாங்க. அவனுக்கு உடம்பு முடியாமல் போய் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் கண்ணை முழிக்கும் போது அங்கே லாயர் தான் இருக்காரு. ஃபேங் எங்க அம்மாவை எங்கன்னு சொல்லி கேட்டதுமே அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொன்னதும் நான் இப்போ உடனே பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவள் வேமா அங்கே கிளம்பி போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அசிஸ்டண்ட்டை பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு யாயா உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இப்போ உங்கள் ஒய்ஃப் வேற, நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க பாஸ் சொன்னதுமே யாயா தான் உண்மையிலேயே என்னோட க்ரஷ், நான் வந்துட்டு எப்படியாச்சும் பேச
பேசணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வெளியே இருந்து அதெல்லாமே கேட்டா. ஸோ வந்துட்டு பிடிக்காத ஒருத்தன் கூட எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவள் சரியாக முழுசாக கேட்காமவே அவள் பாட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வந்ததுமே அங்கே வந்துட்டு டைவர்ஸ் பேப்பர் கொடுத்ததும், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எதுக்காக டைவர்ஸ் பேப்பர்னு சொன்னதும், அவள் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சா, அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு போக போறா, நீ என்ன வந்து பேசணும் அப்படின்ற சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கவலையாயிருது. ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு வர்றா. அங்கே வந்துட்டு அந்த ஷூ வந்து தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கா. பட் ஹீரோயின் வந்து எதுவுமே கண்டுக்காம அவளோட லக்கேஜ் எல்லாம் வந்துட்டு அங்கே எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே வந்து அந்த நோட் இருக்கு, நம்ம ஹீரோக்கு கொடுத்தது. அதை பார்த்ததுமே அவள் புரிஞ்சுக்கிறா. அப்படின்னா சின்ன வயசில் நம்ம இவனுக்கு தான் கொடுத்தோமான்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க அசிஸ்டன்ட், நீங்கள் வந்துட்டு லவ் பண்ணுறீங்கன்ற விஷயத்தை உங்கள் ஒய்ஃப்ட்ட நேரடியாக சொல்லலைன்னா அவங்களுக்கு எப்படி பஸ் புரியும் அப்படின்றத சொல்லி கேட்டதுமே, சரி ஓகே நான் இன்னைக்கு யாயாவை வந்துட்டு எப்படியாச்சும் நேரடியாக மீட் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜ் பண்ணி ஒரு கஃபேக்கு வர சொன்னதுமே, அதே மாதிரி நம்ம ஹீரோயினுமே அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபேஸவே பார்க்காம, நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து உன் மேலே வந்து லவ் வச்சுருந்தேன்னு நினச்சேன், பட் அது க்ரஷ் தான், ஆனால் என்னோட ஒய்ஃப் வந்ததுமே அவன் மேலே எனக்கு ரொம்ப லவ் ஆயிடுச்சு, நான் அவ்வளோதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், என்னால் இதை நம்ப முடியாது, நீ அப்படின்னா உன்னோட ஒய்ஃப்ட்ட இப்போ கால் பண்ணி சொல்லுன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோவுமே அங்கே கால் பண்ணி நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே திரும்பினதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. அப்படின்னா நீ தான் யாயாவான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. பாட்டியும் ஜின்னுமே அங்கே மேலே இருந்து அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. ஜின்னுக்குமே இப்போ சரியாயிடுச்சு போல். ஸோ வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இவங்களோட நேமில் வந்து மாறிடுது. அசிஸ்டன்ட் பாஸ், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், மேடம் வந்துட்டு அவங்க கூட பிறந்தவங்க கிடையாது, அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அப்பாவை செகண்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அன்றைக்கி டிஎன்ஏ வந்துட்டு மேட்ச் ஆகலை அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் இவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஒன்று சேர்ந்துட்டாங்கன்றதை அவர் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பார்ட்டி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட சரி வா நம்ம இப்போ கிளம்பலான்னு சொன்னதும், இன்னும் பார்ட்டியே ஃபினிஷ் ஆகலை, அதுக்குள்ளே நம்ம எங்கே போக அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. பார்ட்டி என்ன ஃபினிஷ் ஆகலை, பார்ட்டியெல்லாம் வந்துட்டு ஃபினிஷ் ஆயிரும், அவனோட பார்ட்னர் வந்துட்டாங்கண்ணா, ஸோ நம்மளோட வேலையை நம்ம பார்க்க வேணாமான்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அங்கே லீவ் வந்து ஆளவே காணமேன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கால் பண்ணி, எங்கே வந்துட்டு போயிட்டீங்க, பார்ட்டி இன்னும் ஃபினிஷ் ஆகாமல் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, அப்போ அதை கேட்டுட்டா அவன், எங்களோட பார்ட்டி வந்து முடிஞ்சிருச்சுப்பா, நாங்கள் பேரப் ஆக வேணாமா, அதான் கிளம்பிட்டோம், உனக்காக ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் நான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா ஒரு பர்சன் வந்துட்டு, என்ன பேபி பண்ணிட்டுருக்க, வா என் கூடன்னு சொல்லிட்டு நம்ம லீயை பிடிச்சி இழுத்ததுமே லீ ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. ஹீரோ வந்துட்டு வசமாக மாட்ட வச்சுட்டு போயிட்டான் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.